மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இது ஒரு A4 ஷீட்டு. இதில் நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் ஒரு கட்டிங் பண்ண போகிறோம். ஹைட்டு 26 சென்டிமீட்டர், விட்த்து 18 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் கட் பண்ணிக்கணும் நம்ம. நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டோங்க. இங்கே இது கட் பண்ணியாச்சு நம்ம. இது ஹைட்டு 26 சென்டிமீட்டர், இது 18 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஷீட்டை நம்ம 4 ஃபோல்டு பண்ணணும். இப்படி ஒரு ஃபோல்டு, அப்புறம் இப்படி ஒரு ஃபோல்டு. இப்போ இந்த ஃபோல்டில் இந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரு அளவு எடுத்து நம்ம கட் பண்ணணும். எப்படின்னா இது 4 சென்டிமீட்டர், இங்கே 3 சென்டிமீட்டர். இதை இந்த மாதிரி இது அளந்துட்டு இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணலாம். இப்போ இதை கட் பண்ணிட்டோம். இந்த பேப்பர், இந்த ஷீட் கட் பண்ணிட்டோம். இது நமக்கு தேவையில்லை. இப்போ இது வேண்டாம். இப்போ நமக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஹோல் ஒன்று கிடைக்கும். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான ஒரு சர்க்கிள் ஒன்று வேணும். அந்த சர்க்கிள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ இந்த சார்ட் ஷீட் ஒன்று எடுத்துகிட்டு இதில் நம்ம ஒரு 10 சென்டிமீட்டர் அகலமும் 10 சென்டிமீட்டர் இது விட்த்து ரெண்டும் எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கேயும் ஏன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் ஒன்று பண்ணணும். இந்த இதுலேயே சர்க்கிள் ஒன்று பண்ணணும். இப்போ இந்த ஒரு அந்த ஷீட்டு சொன்னேன் இல்லைங்களா, அது ரெண்டாக மடிச்சிருக்கிறேன் நான். இதை நம்ம ஒரு சர்க்கிள் கட் பண்ணணும். 10 சென்டிமீட்டர் அதனுடைய டயாமீட்டர் இது ஃபுல்லாக 10 சென்டிமீட்டர். இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து நம்ம உள்ளே பேஸ்ட் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா பேஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது சார்ட் ஷீட்டை ஒட்டுறோம். சர்க்கிள் காம்பஸில் நான் 10 சென்டிமீட்டர் எடுத்து சர்க்கிள் உருவாக்கிங்க. அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த 2 இது இருக்குது, இந்த ஷீட்டும் இந்த சர்க்கிளும் இருக்குது. இப்போ பசங்கிட்ட நம்ம இதை இப்படி போட்டு வெளியே எடுக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். இது வெளியே வராது. அதே மாதிரி இந்த சைடும் போட்டு பார்க்க சொல்லணும். வராது. அப்போ இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. இது பசங்கிட்ட கொடுக்க சமயத்தில் இந்த ஒரு ஃபோல்டு மட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, இந்த 2 ஃபோல்டு கொடுக்கணும். இப்போ இந்த 4 ஃபோல்டு ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இது கூட இப்போ இங்கே ஒரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு ஒரு ஃபோல்டு இப்படி பண்ண போகிறோம். இது கரெக்டாக இருக்கணும். இது இந்த எண்டு. அதே போல் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு ஒரே சைடு தான் பண்ணணும். அந்த சைடு பண்ணும்போது இந்த சைடு மட்டும் அதனால் ஏதாச்சும் ஒரு சைடு, அந்த சைடு இல்லை இந்த சைடு பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபோல்ட் பண்ணுறதுல தான் இருக்குது பாருங்க. இது இப்படி உள்ளே ஃபோல்ட் ஆகக்கூடாது. இப்போ இதை இப்படி வெளியே ஃபோல்ட் பண்ணி இங்கே பாருங்கள், இது இப்படி வெளியே ஃபோல்ட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு லோட்டஸ் மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது வெளியே எடுத்துடணும். இந்த இதை வெளியே எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணணும். அந்த இதையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா லோட்டஸ் மாதிரி ஒரு இது வரும். இந்த ஃபோல்டை நீங்கள் பசங்கிட்ட காமிக்கக்கூடாது. ஐ மீன் இந்த கோடு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம்.
இப்போ இதில் வந்து இந்த சென்டரில் நம்ம இந்த சர்க்கிளை போடுறோம். போட்டு இப்படி இது பண்ணோன்னா வந்துடணும். சர்க்கிள் இப்படி வரணும். போட்டிங்கன்னா இந்த சர்க்கிளில் இப்படி வந்துடணும் இந்த மாதிரி. ஆனால் அதே வந்து இதில் போட்டிங்கன்னா வராது. இப்படி போட்டிங்கன்னா வராது பாருங்க, வரல. ஆர் இந்த சைட் போட்டாலும் வராது. இப்போ இந்த ஃபோல்டு வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஃபோல்டு இதை வச்சு இது வெளியே இருக்க ஃபோல்டு மடிச்சோம்னா நமக்கு இந்த சர்க்கிள் உள்ளே போகும். முடிச்சிங்களா? இதுக்கு வசனம் வந்து இப்போ பாருங்கள், இது இப்படி ஃபோல்ட் பண்ண உடனே நமக்கு இந்த இடம், இந்த ஹோல் வந்து பெருசாக இருக்கும். அதனால தான் இது நம்ம போட்டால் வந்துடும். மத்தேயு 7:14 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்.